ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோங்க. ஃப்ளவர் மேக்கிங். எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஃப்ளவர் மேக்கிங்ஸ் எனக்கு என்னென்ன தெரியுமோ அது எல்லாமே நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு கொஞ்சம் வெரைட்டி மட்டும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பேலன்ஸ் இன்னும் நிறைய வீடியோஸில் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து நான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச மேக்கிங்ஸ் எல்லாமே நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கிறது பார்த்திங்கன்னா பாருங்கள், ஃப்ளவர் வந்து கட்டிகிட்ருக்கோம். இது வந்து நந்தியாவட்ட ஃப்ளவருங்க. நந்தியாவட்ட ஃப்ளவரில் மொக்கில் வந்து நம்ம பறித்து கட்டினோம்னா சூப்பராக இருக்கும். இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக மெத்தடில் நம்ம கற்றுக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இது எப்படி நான் பண்ணிகிட்ருக்கேன்னு நல்லா கவனித்து பாருங்கள். அதனால தான் ஸ்லோவாக வந்து உங்களுக்கு வீடியோஸ் வந்து நான் காட்டிகிட்ருக்கேன். ஒரு ஃப்ளவர் நேராக வச்சுருக்கேன், அப்புறம் ஒரு ஃப்ளவர் கீழே ரொட்டேட் பண்ணி வச்சுருக்கேன். ஒத்த ஃப்ளவர் வச்சு தான் நம்ம நார்மலாக பூ கட்டுறதுக்கு போடுற அதே நாட்டு தான் அப்படியே போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மேலே மட்டும் ஒரு ஃப்ளவர் வைக்கணும். மேலே வைக்கிற ஃப்ளவரோட கீழ் ஃப்ளவரோட காம்பை சேர்த்தி நம்ம கட்டிக்கணும். அப்புறம் கீழே வைக்கிற ஃப்ளவர் ஒரு ஃப்ளவரை வச்சு மேலே வைக்கிற ஃப்ளவரோட காம்பை சேர்த்தி கட்டணும். இந்த மாதிரி ஆப்போசிட் சைடில் ஒரு ஃப்ளவர் வச்சு நம்ம கட்டணுன்னா பாருங்கள், கடைசியில் எந்த மாதிரி நமக்கு நாட்டு வரும். நார்மல் நாட்டு தான், நம்ம வந்து நார்மலாக பூ கட்டுவோம்லங்க, அந்த மாதிரி நார்மல் நாட்டு தான். ஆனால் நான் போடுறேன். ஆனால் இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் பாருங்கள், நாட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பார்த்தா இது நார்மல் நாட்டு தானா அப்படின்னு கேட்பீங்க. அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. நல்ல ஒரு பிரைட்டான கலர்ஸில் வந்து நம்ம த்ரெட் எடுத்துட்டோன்னு வைங்களேன், நல்லா சூப்பராக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. நாம் வைக்கிறதா இருந்தாலும் சரி, நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம வச்சு விடுறதா இருந்தாலும் சரி, அவங்க பண்ணுற ட்ரெஸ் கலருக்கு தகுந்த மாதிரி த்ரெட்டு நம்ம எடுத்துட்டோன்னு வைங்களேன், இன்னும் அழகாக இருக்கும். நான் வந்து வீடியோஸ்க்காக எடுத்துனா நல்ல பிரைட்டான கலர் வந்து நான் எடுத்திருக்கேன். சூப்பராக இருக்கும். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியும் கூட. கொஞ்சோண்டு ஃப்ளவர்ஸ் இருந்தாலே இந்த மெத்தட் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். முன்னத்த நாளே ஈவினிங் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நந்தியாவட்ட மொக்கு வந்து நம்ம எடுத்து வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தட் தான். 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளேயே நம்ம கட்டி எடுத்து வச்சிடலாம் ஃப்ளவரு. குழந்தைங்களுக்கு வந்து டெய்லி நம்ம ஸ்கூலுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வெரைட்டியாக நம்ம கட்டி வச்சுட்டோம்னா அது அழகே தனி தாங்க. இங்கே பாருங்கள் இவ்வளோ சூப்பராக ஆயிடுச்சுன்னு. எங்கள் குட்டிக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, தொட்டு பார்த்துட்ருக்காங்க. சூப்பரான ஒரு ஃப்ளவர் மேக்கிங் பாருங்கள். எங்கள் குட்டி ஸ்கூல் போகும்போது மார்னிங் வந்து வச்சு மேக்கப் பண்ணியாச்சு, ரெடி ஆயாச்சு. அதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். எப்படி பாருங்கள், திரும்பி போஸ் கொடுக்குறாங்க மேடமு. நெக்ஸ்ட்டு இது வந்து நெக்ஸ்ட்டு மேக்கிங்கு. இது நெக்ஸ்ட்டு மெத்தடு வாங்க பார்க்கலாம். அந்த நந்தியாவட்ட ஃப்ளவர்லேயே தான் ஒரு 2-3 ஐட்டம் எல்லாம் பண்ணியிருக்கேன் நான். அப்புறம் வேறு ஃப்ளவரும் எல்லாமே ஒரு மிக்சிங்காக இருக்குது. நிறைய டிஃப்ரெண்ட் மெத்தட் இருக்குதுங்க மேக்கிங்கில், ஃப்ளவர் மேக்கிங்கில். குழந்தைங்களுக்குங்கும் போது இந்த மாதிரி பண்ணும்போது அழகாக இருக்கும். இப்போ நான் வந்து பண்ணுறது பார்த்திங்கன்னா ஊசி நூல் வச்சு தான் கோர்க்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தட், அழகாக இருக்கும். நம்ம ஒரே மாதிரி குழந்தைங்களுக்கு வச்சு விட்டோம்னா ஒரு போரிங்காக இருக்குங்கிறக்காக ஒரு டிஃப்ரெண்ட் மெத்தட். இது நாமளும் வச்சுக்கலாங்க. இது குழந்தைங்க மட்டும் இல்லை, இது நாமளும் வச்சுக்கலாம். சூப்பராக இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி நம்ம கோர்த்துட்டு லைட்டாக ஒரு பிளேட்டில் வந்து லைட்டாக தண்ணி விட்டு அப்படியே தண்ணி தெளித்து விட்டு வெளியிலேயே வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் வைக்காமல் ஸ்டோர் பண்ணாமல் வெளியிலே நம்ம வச்சோன்னு வைங்களேன், இந்த மொட்டு பார்த்திங்கன்னா மார்னிங் பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு விரிஞ்சு வந்திருக்கும். அது அவ்வளோ அழகாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அந்த வச்சு நான் லைட்டாக விரிஞ்ச ஃபோட்டோவை தான் குழந்தைக்கு வச்சு விட்டுருந்தேன். ஆனால் அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளிப்பிங் வந்து எனக்கு மிஸ் ஆயிடுச்சு. என்னால் அதை மட்டும் ஆட் பண்ண முடியல. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். பாருங்கள், ஒரு பஞ்ச் மாதிரி அழகாக கட்டியிருக்கேன். இது நான் குட்டிக்காக தான் கட்டினேன், அதனால் சின்னதாக கட்டியிருக்கேன். இதை நமக்கு பண்ணும்போது இந்த பஞ்ச் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். சூப்பராக பஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இது வந்து ரொம்ப விரிஞ்சிருச்சு. லைட்டாக விரியும் போது எடுத்திருந்தோன்னா இன்னும் அழகாக இருக்கும். இது ரொம்ப விரிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் தான் எடுத்துட்டேன். அதனால் இந்த அளவுக்கு இருக்குது. பாருங்கள், சூப்பராக இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது நந்தியாவட்ட ஃப்ளவர் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஒரு சூப்பரான ஒரு மல்லி செண்டு மாதிரி தான் அழகாக வந்திருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குற நெக்ஸ்ட் மெத்தட் பார்த்திங்கன்னா பெயிண்டிங் வச்சு நான் பண்ணுறேன். நம்ம ஒரே மாதிரியே பண்ணுறத விட இந்த மாதிரி கலர்ஸில் வந்து வாட்டர் கலரில் வந்து பெயிண்டிங் பண்ணி நம்ம என்ன ட்ரெஸ் பண்ணுறோமோ அந்த ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி பெயிண்டிங் பண்ணி நம்ம இந்த மாதிரி பண்ணலாம். அந்த ஃப்ளவருக்கு மட்டும் பண்ணுங்கள், ஏன்னா காம்புக்கு பண்ணக்கூடாது. அப்படி பண்ண நல்லா வராது. இந்த ஃப்ளவர் இருக்கிற இடத்துக்கு மட்டும் பண்ணிவிட்டு நம்ம என்ன ட்ரெஸ் பண்ணுறோமோ அந்த ட்ரெஸ்ஸிங் கலருக்கு தகுந்த மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம்.
அதே நாட்டு தாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கல்ல அந்த மெத்தடு தான், அதே நாட்டு தான் போடுறேன். கலரிங் பண்ணி ஒரு ஃப்ளவர் ஒயிட்டு, ஒரு ஃப்ளவர் ரெட்டு இந்த மாதிரி பண்ணுறேன். இது சூப்பராக இருந்துச்சுங்க. சரி எப்படி வரும்னு தெரியல. இது நான் வந்து ஒரு ட்ரையலாக தான் பார்த்தேன். ஆனால் அழகாக ஃபினிஷிங்கில் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துச்சு. குழந்தைக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நம்ம என்ன கலர் வந்து ஃப்ளவருக்கு வந்து பெயிண்டிங் பண்ணுறோமோ அந்த கலரில் நம்ம த்ரெட்டு வச்சு நாட் போட்டோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும். கலர் வேறு கலர் போட்டிங்கன்னு வைங்களேன், அந்த அளவுக்கு லுக் வராது, நல்லா இருக்காது. சேம் கலர் த்ரெட்லேயே நம்ம போடும்போது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு, கண்ணே பறிக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? குட்டிக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு இந்த ஃப்ளவர் மேக்கிங்கு. இந்த பெயிண்டிங் பண்ணி நீங்கள் பண்ணும்போது டைரெக்டாக தலையில் வச்சு விடாதீங்க. நான் கொஞ்சம் ஒரு 2 to 3 ஹவர்ஸ் வந்து நல்லா ஃபேன் காற்று கொஞ்சம் காய வச்சு எடுத்து தான் நான் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு மார்னிங் பாப்பாவுக்கு பாருங்கள் சூப்பராக தலையில் வச்சு விட்டாச்சு. மேடம்க்கு ஒரே குஷி ஆயிடுச்சு. டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. எங்கள் ஸ்கூலுக்கு வச்சுட்டு போனோன்னே நிறைய பேர் மேமு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கேட்டிருக்காங்க, சூப்பராக இருக்குது அப்படின்னு. சஷ்டிகா எப்படி பண்ணீங்க, சூப்பராக இருக்குதுன்னு கேட்டாங்களாமா. அவங்களுக்கு ரொம்ப குஷி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா சரி இன்னும் கொஞ்சம் வெரைட்டியாக நம்ம ஒருத்தவங்க கேட்கும்போது நமக்கு இன்னும் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகுது இல்லைங்களா? இப்போ பார்த்திங்கன்னா நான் வேறு ஒரு மெத்தட் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கேன். அதே நந்தியாவட்ட ஃப்ளவர் தான். காம்பை வந்து கட் பண்ணி எடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த மொட்டுக்கள் இருக்குது இல்லைங்களா, அந்த மொட்டுக்களை மட்டும் கட் பண்ணி எடுத்து கோர்க்கிறேன். இது பாருங்கள், இது ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தட். இது வந்து நம்ம பெரியவங்க எல்லாருமே இது வைக்கலாம். இந்த மாதிரி கோர்த்து நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் வச்சுட்டு போனீங்கன்னு வைங்களேன், எல்லாருமே ஆச்சரியமாக கேட்பாங்க, என்ன ஃப்ளவர் இது, இது என்ன பூ மாதிரி இருக்கே, பூதானா இது, இல்லை வந்து பெட்டல்ஸ் அந்த மாதிரி, இந்த அதாவது இந்த பாசியா அப்படிங்கிற மாதிரி கூட கேட்பாங்க. அந்த மாதிரி இது வந்து கண்டே பிடிக்க முடியாத மாதிரி இருக்கும். டச் பண்ணி பார்த்தா மட்டும்தான் இது ஃப்ளவர் அப்படிங்கிற ஃபீல் அவங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள், இது வந்து நம்ம இதெல்லாம் இருக்குல்லங்க, பாசி மாதிரியெல்லாம் இருக்குல்ல, பேர்ல்ஸ் மாதிரியெல்லாம் இருக்குல்ல, அதை வச்சு நம்ம பண்ண மாதிரி பார்வைக்கு தெரியும். சூப்பராக இருக்குது. இது வந்து அவ்வளோ சீக்கிரம் வாடாதுங்க இந்த மாதிரி கட் பண்ணி கோர்க்கிறது. பார்த்திங்கன்னா பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம ஹேரோட லென்த்துக்கு தகுந்த மாதிரி இது மாலை வந்து நம்ம பெருசாக கோர்க்கலாம். நான் குட்டிக்காக கோர்த்தேன். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நான் கோர்த்தேன், அவளுக்கு கரெக்டாக இருந்துச்சு. இதுவே அவளுக்கு பெருசு தான். ஆனால் உண்மையை சொல்ல போனால் ஸ்டாப் பண்ண எனக்கு மனசு வரல, நல்லா லென்த்தியாகவே நான் வந்து இது பண்ணிட்டேன். நம்ம வந்து பெரியவங்க வைக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ஹேர் லென்த்துக்கு தகுந்த மாதிரி நம்ம நீளமாக வச்சோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக திரும்பி பார்த்து டச் பண்ணி பார்ப்பாங்க யாராக இருந்தாலும், அந்த மாதிரி இருக்கும். பாருங்கள், குட்டிக்கு வந்து வச்சு விட்டுருக்கேன். இது லீவ் டேஸில் தான் பண்ணியிருந்தேன். சூப்பராக இருந்துச்சு. தலையில் வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்சுட்டு அப்புறம் ஸ்கூலுக்கு மறுநாள் மார்னிங் பார்த்திங்கன்னா அவங்க வச்சுட்டு போயிட்டாங்க. பாருங்கள் சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு மெத்தடு இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது, நம்ம வீடியோ கொடுக்கும்போது மட்டும் கூட குறுக்க வந்து பாப்பா டிஸ்டர்ப் பண்ணலைன்னா அவனால் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கவே முடியாதுங்க. குறுக்க அவங்க பேசிகிட்டே தான் இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதே நந்தியாவட்ட ஃப்ளவரில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காம்பை கட் பண்ணிவிட்டு அந்த மேலே இருக்கிற மொட்டை தனியாக கட் பண்ணி வச்சுருக்கேன்லங்க, இதை ரெண்டையும் சேர்த்து இந்த மாதிரி மெத்தடு கூட நம்ம பண்ணலாம். இதுவும் பார்க்குறக்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறக்கு அழகாக இருக்கும், நம்ம தலைக்கு வச்சுக்கலாம். பட் ரொம்ப நேரம் பார்த்திங்கன்னா இது தாங்காது, கொஞ்சம் சீக்கிரமே வாடிடும். நமக்கு 2 to 3 ஹவர்ஸ்க்குள்ளேயே வாடிடும், அவ்வளோதான் டைமிங் வருங்க, ஓரளவுக்கு தான் வரும். ஏன்னா காம்பு இருக்குது இல்லைங்களா, காம்பு வந்து ரொம்ப லேஸாக இருக்கும், மெலிசாக, அதனால் கொஞ்சம் சீக்கிரம் வாடிடும். இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு, சூப்பராக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச மெத்தட்ஸ் எல்லாம் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். டாடா, பை பாய்.